கர்த்தருக்கு உண்டதாக வேத வசனம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 33 வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாச சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். கர்த்தருக்கு உண்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்குமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு நல்ல ஒழுக்கமாக அநேக பாவத்தில் விலகி பரிசுத்தமாக வாழலாம். ஆனால் நம்மளுடைய ஆகாத சம்பாஷணை, நம்ம ஒருத்தட்ட பேசும்போது பேசுகிற வார்த்தைகளில் வரக்கூடிய ஆகாத தேவையில்லாததும் அசுத்தமான வார்த்தைகளோ ஏதோ ஒரு விஷயத்தில் மொத்த நல்லொழுக்கம் கெடுத்துடும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுத்துடும் சொல்லுது. இந்த வேளையில் இது நம்ம வாயை எப்படி பயன்படுத்திக்கோம்? நம்ம சம்பாஷணைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அந்த வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவர்கள் பேசுகிறத கர்த்தர் கூர்ந்து கவனிப்பாராம். ஸோ நம்ம பேசுகிற சம்பாஷணைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, கர்த்தரை துக்கப்படுத்துற விதமாக இருக்கா, கர்த்தரை கோபப்படுத்துற விதமாக இருக்கா? இதுக்கு முன்னாடி எப்படி பேசியிருப்போம்? வாயின் வார்த்தை இருக்கலாம், ரொம்ப இதாக இருக்கணும். ஏன்னா வாயின் வார்த்தையினால்தான் இந்த இருதயத்தில் என்ன இருக்குதோ, இருதயத்தை நிறைவு வாய் பேசுன்னு சொல்லுது. ஸோ நம்ம அவர்கிட்ட பேசும்போது வர சம்பாஷணைகள் நம்மள்ட்ட எவ்வளோ நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், நல்லா கற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாயின் வார்த்தையை சம்பாஷணை கெடுப்பீங்கன்னா உங்கள் நல்லொழுக்கம் அவ்வளோவுமே கெட்டு போயிடும். இந்த வேளையில் நம்ம இதுக்கு முன்னாடி நம்முடைய சம்பாஷணைகள், நம்முடைய பேச்சு, சிந்தை எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்மளை நிதானித்து பார்ப்போம். நம்ம சம்பாஷணைகள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லையா, கர்த்தர் துக்கப்படுவதுமாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த வேலையில் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். இல்லை நம்மளே நிதானித்து பார்ப்போம். நம்ம சரியாக தான் பேசிகிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை யாருக்குமே நம்ம தவறு தெரியாது. ஸோ நம்ம சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். அதை நீங்கள் வேதத்தின்படி நம்மளை நிதானித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் தவறு வரும்போது அதை மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு கர்த்தர்ட்ட பலன் கேளுங்க. உங்கள் சம்பாஷணைகள் கர்த்தர் பிரியப்படுவதாக இருக்கட்டும். கர்த்தர் கூர்ந்து கேட்கும்போது கர்த்தருடைய மகிமைக்காகவும் அவருக்காகவும் அவரை சார்ந்தும் அவருக்கு பிரியமாக பேசுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய சம்பாஷணைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க பிரயாசப்படுவோம், அர்ப்பணிப்போம், தேவனுக்கு பலன் கேட்போம். கண்டிப்பாக தேவன் இந்த பலன் தருவார். இந்த பூமியில் எல்லாவற்றிலையும் நல்லொழுக்கமாக சாட்சியாக தேவன் நடத்துவார், பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயமாக ஆமென்.